இரண்டாவது ரொம்ப அழகா சொன்னாங்க. என்னது? மன்னிப்பு பத்தி சொன்னாங்க. இந்த மன்னிப்புங்கிறது இயேசுவை பொறுத்த வரைக்கும் அது எனக்கு உண்மையிலேயே எத்தனையோ மதங்களினுடைய எல்லா கோட்பாடுகளையும் படித்து பார்த்தாலும் கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை புரட்சி தன்மை என்பதை, புரட்சின்னா ஏதோ அந்த அரசியல் புரட்சி அந்த புரட்சியெல்லாம் இல்லை, அடிப்படையில் ஒரு கோட்பாடாக அதனுடைய இந்த வரலாற்றில், மனிதகுல வரலாற்றில் எவருமே எண்ணி பார்க்க முடியாத மாபெரும் புரட்சி என்பது அதனுடைய மன்னிப்பு கோட்பாடு. நீங்க நினைச்சு பாருங்க, சிலுவையில் அறைந்து ஊடுருவ குத்தியவர்களை கூட ஆண்டவர் இயேசு பார்த்து என்ன சொல்கிறார்? பிதாவே, இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். இது கேட்கறதுக்கு ஏதோ கவித்துவமானது போல அழகானதாக இருப்பது மட்டுமல்ல, இதற்குள் இருக்கின்ற ரெவல்யூஷனரி கேரக்டர் என்பது சாதாரண புரட்சித்தன்மை அல்ல, அது மிக பெரும் ஒரு புரட்சி கோட்பாடு. இதை புரிந்து கொண்ட பிறகுதான் நாம் ஒவ்வொரு நாளும் நம்ம வானகத்தில் இருக்கிற எங்க தந்தையே என்கின்ற அந்த பிரேயரை சொல்றோம்ல, அந்த பிரேயர்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லைன் ஒருத்தர் சொல்லுங்களேன். எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? சொல்லுங்க. ரொம்ப பிடிச்சது. சரி, எனக்கு பிடிச்சது சொல்லிடுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சதும் என்னை ஒரு வகையான திகைப்படைய செய்ததும் எளிமையான வரி. வானகத்தில் இருக்கிற எங்கள் தந்தை என்கின்றதுல எளிமையான, ஆனால் என்னை அப்படி அதிர்ச்சி அடைய செய்து திகைக்க செய்த ஒரு வரி என்பது மிக மிக எளிமையான ஒரு வரி. என்ன வரி? எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களையும் மன்னியும். அர்த்தம் யாராவது பிள்ளைங்க சொல்லுங்களேன், படிச்ச பிள்ளைங்க சும்மா சொல்லுங்களேன், ட்ரை பண்ணி பாருங்க. சொல்லுங்கம்மா, ஏதோ சொல்ல வரீங்க, சொல்லுங்க. இந்த மைக்கில் எழுந்துன்னு சொல்லுங்க. வேண்டாமா? அதாவது ப்ரீ கண்டிஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, முன் நிபந்தனை. இது ரொம்ப முக்கியம். முன் நிபந்தனை, ப்ரீ கண்டிஷன். ஆண்டவருடைய மன்னிப்பு அளவற்று இருக்கிறது தான், எல்லையற்று இருக்கிறது தான். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை இருக்கிறது. என்ன நிபந்தனை? என்ன நிபந்தனை? எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். இப்ப புரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? ப்ரீ கண்டிஷன் இல்லாதது கிடையாது. ஆண்டவருடைய மன்னிப்பு அளவற்றது, எல்லையற்றது. ஆனா ஒரே ஒரு அப்படி அழகான கண்டிஷன் போடுறாரு பார்த்தீங்களா? நீங்கள் உங்களுக்கு எதிராக பாவம் செய்தவர்களை மன்னித்து விட்டு என்னிடம் மன்னிப்பு கேளுங்கள், நான் கொடுத்து விடுகிறேன். இது ரொம்ப சாதாரணமா தெரியலாமா? நான் படிச்சு ஒவ்வொரு நாளும் நினைச்சு உண்மையிலேயே காலையில் எழுந்து ஒரு ஜெபித்து கொண்டே நடக்கிற போது மனதிற்கு வருவது எவ்வளவு ஒரு பிரில்லியன் ஜீசஸ், எவ்வளவு அழகான பிரில்லியன்ஸ் அதுக்குள்ள இருக்கு பாருங்க. எங்களுக்கு எதிராக பாவம் செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களையும் மன்னியும். இது ரொம்ப அற்புதமானது.